பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கி ஸ்கேலை பற்றி எடுக்க போகிறேன். அதனால் முன்னாடி ஒரு சின்ன ஐஸ் பிரேக்கிங் பண்ணிவிட்டு அடுத்து சபை ஒழுங்கும் கிரணவுமாய் வளர கடவுதுன்னு சொல்லி ஒரு சின்ன விளையாட்டு. ஒழுங்காகுமா எந்திரிங்கம்மா, அப்படி லேடிஸ் சைடு லேடிஸ் பையங்க பையன் மூணு பிள்ளைய அப்படியே எந்திரிங்க, கேர்ள்ஸ் அப்படியே எந்திரிங்க, தம்பி மாதிரி எந்திரிங்க, அப்படி சும்மா எந்திரிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு வேத போட்டி, வேத வினா விடை போட்டி மாதிரி, ஓகேயா? ஒரு லைனில் எத்தனை பேர் இருக்கோம்? 6 பேர் 7 பேர் இருக்கோமா? ரைட். இந்த 7 பேரை அசம்பிள் பண்ணிக்கிறங்க. என்ன, நான் கேள்வி கேட்பேன், நீங்கள் ஓடி போய் ஒரு ஆளை பிடிச்சிக்கிறணும், ஓகேயா? எத்தனை பேரோ அத்தனை பேர் கம்பைன் ஆகிக்கிறணும், சரியா? ஏசப்பா 5 அப்பங்களையும் டேஸ் மீனையும் சரிங்க, வெரி குட், பெரிய பிள்ளைய புரிஞ்சுக்கிட்டீங்க, வெரி குட். எத்தனை பேர்? சரிங்க, எத்தனை பேர்? வெரி குட், பிடிச்சிக்கிட்டியா? அடியே பிடிங்க டக்குன்னு. தனியாக நிற்கிறவங்க அவுட்டு. ஓகே, எத்தனை மீன்கள்? இப்போ சத்தமாக சொல்லுங்கப்பா. 2 மீன்கள். வெரி குட். ஏசப்பா கானாவூர் கல்யாணத்தில் போய் சில ஜாடிகள் எடுத்தினார். எத்தனை ஜாடிகள்? கமான் 6. நீங்கள் கேதர் ஆகணும், அதான் முக்கியம். வெரி குட். 6. கமான் வெரி குட். ஓடுங்க சரி, வாங்க. நீங்கள் மூவ் ஆகிறது தான் நோக்கம், நீங்கள் நிற்கிறது இல்லை. அங்கேருந்து பெரிய பிள்ளைங்க முன்னாடி வரணும், அப்படி மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். கமான். ஏசு கிறிஸ்துவோடு இருந்த சீடர்கள். கமான் வெரி குட். கமான். பெரிய பிள்ளைகளும் சின்ன பிள்ளைகளும் ஒன்றா சேரணும். சின்ன பிள்ளைகள் உங்கள் எல்லாரும் சேர்த்துக்கிறேன். ஓகே, வெரி குட். ஏசு கிறிஸ்து 2வது முறை சில மீன்கள், அது எத்தனை அப்பங்கள்? இல்லை, சில மீன்கள் வரும்போது முன்னாடி எத்தனை அப்பங்கள்? எத்தனை? வெரி குட். இங்கே வரிசையாக நிற்கிறீங்க எல்லாரும், சேர்ந்து நில்லுங்க. எத்தனை? சத்தமே கேட்க மாட்டேங்க எனக்கு. 6 இல்லை 7. வெரி குட். ஓகே. அடுத்தது இயேசு கிறிஸ்துடைய உள்வட்ட சீசர்கள் எத்தனை பேர்? உள்வட்ட சீசர்கள் இயேசுவோடு நெருக்கமாக இருந்தவங்க. வெரி குட். பெரிய பிள்ளைங்க தான் பாஸ் அதிகமாக படிக்கிறாங்க. வெரி குட். ஹல்லேலூயா. அப்படி வரிசையில் அலைன் பண்ணி கீழே உட்காந்துருங்க. நான் உங்களை இப்படி எழுப்பி விட்டு நம்பர்ஸை 7 பேரை கொண்டு வந்து 7 பேரை வரிசையாக உட்கார வச்சிடலாம்னு திட்டம் போட்டேன். அப்படி திட்டம் போட்டு நடந்துச்சுன்னா என் கிளாஸ் போயிடும். அதுக்காண்டி என்ன செய்கிறேன், இன்றைக்கி உங்களை லூஸில் விட்டுட்டேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நடத்தி நம்ம அதை ஒழுங்குபடுத்திக்கிடுவோம். ஓகே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கி நம்ம தியானிக்கும்படியே எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பழைய ஏற்பாட்டு புத்தகம் நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 13-14 வசனங்கள். பிள்ளைகளை தண்டியாமல் விடாதே. யார் பேசுனா தண்டனையா? அல்லேலூயா. பிள்ளைகளை தண்டியாமல் விடாதே, அவரை பிரம்பினால் அடித்தால் சாகான். எனக்கு இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கேன்? பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். நீ பிரம்பினால் அவனை அடிக்காதிருந்தால் பாதாளத்துக்கு அவன் ஆத்மாவை தப்பிவிப்பாயே. அல்லேலூயா. பிள்ளைய பிரம்பினால் அடித்தா அவன் ஆத்மாவை பாதாளத்துலேருந்து தப்பி வைக்கலாமா? அல்லேலூயா. ஓகே, இங்கே கவனிங்க எல்லாரும், இங்கே கவனிங்க. இதுக்கு பேர் என்னது? ஸ்கேல். வேற அளவுகோல். வெரி குட். வேற ஸ்டீல் ஸ்கேல். வெரி குட். வேற 2 ஸ்கேல். வெரி குட். பயங்கர வெளிப்பாடுலாம் இருக்கியா? நாங்கள் தான் மிஸ் பண்ணிட்டோம். இன்னொரு நாள் ஃப்ரீயாக பேசுவோம். ஓகே, இதுக்கு பேர் ஸ்கேல். ஓகேயா? இதுக்கு பேர் சாதாரணமாக எங்கள் காலத்தில் புழங்கின பேர் அடி ஸ்கேல். என்ன பேர்? ஆமாம், அதுக்கு பேர் என்னது? ஏன் அடி ஸ்கேல்னு வந்துச்சுன்னா சரி தெரியுமா? டீச்சர் வச்சு அடிப்பாங்க, அதனால அடி ஸ்கேல் இல்லை. இது 1 ஃபீட் இருக்கும், இது ஒரு அடி இருக்கும். ஸோ இது 1 ஃபீட் இருக்கிறதுனால, ஃபீட்னா தமிழில் அடி. ஓகேயா? 12 இன்ச்சஸ் 1 ஃபீட். ஓகே,
இதுக்கு பேர் அடி ஸ்கேல்னு சொன்னதுக்கு இது ஒரு அடி இருக்கிறதுனால இதுக்கு அடி ஸ்கேல்னு பேர் வந்துச்சு. ஆனால் ஸ்கூலில் சொல்கிற பேர் இதுக்கு பேர் அடி ஸ்கேல். என்னது, என் பேத்தியை மேக்சிமம் இந்த ஸ்டீல் ஸ்கேலாக தான் எங்கள் எல்லாரும் அடிப்பாங்க. அடி எதில் விழும்? ஏன்னா கண்ணாடி ஸ்கேலால் அடித்தா என்ன செஞ்சிடும்? உடஞ்சிரும். மர ஸ்கேல் 2-3 உடஞ்சிருக்கு. யார? என் கூட வந்து இந்த இருக்கா வரல அவளை. நாங்கள் கத்துவோம் கதறுவோம், ஆனாலும் பிரயோஜனம் இல்லை. அவங்க என்ன செஞ்சுவாங்க? அடிப்பாங்க. அடிக்கிறது சரியா தப்பா? அடிக்கிறது தப்புன்னு சொல்றவங்களாம் கை தூக்குங்க, சும்மா தூக்குங்க. நான் அடிக்க மாட்டேன். வெரி குட், கையை கீழே போட்டுருங்க. அடிக்கிறது சரின்னு சொல்றவங்களாம் கை தூக்குங்க. என்ன கையும் தூக்குமா? வெரி குட். இந்த ஓகே, வெரி குட், கையை கீழே போடுங்க. என் பையன் 28 வயசில் என்னை பார்த்து சொன்னான், அப்பா நீங்கள் என்னை என்னன்னாலும் திட்டிக்கிறங்க, என்னன்னாலும் கண்டிச்சுக்கிறங்க அப்படின்னா. அல்லேலூயா. ஏன்னு கேட்டால் நான் மாறுவேன்ல அப்படின்னு சொன்னான். அல்லேலூயா. அதை நான் எஃபர்ட்டாக எடுத்துக்கிட்டு நான் திட்ட ஆரம்பித்தேன். கடைசியில் ஆண்டவர் என்னை கொஞ்சம் மாற்றி என்னை சரி பண்ணார். அவனை சரி பண்ணாரா இல்லையான்னு தெரில, என்னை அவர் சரி பண்ணிட்டார். என்ன, இப்போ திட்டுறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். அல்லேலூயா. குறிப்பிட்ட வயசு வரைக்கும் ஒரு பிள்ளைய வளர்க்கணும்னா என்ன, அவங்கள அடித்து வளர்க்குறது நல்லதுன்னு வேதம் சொல்லுது. அதை எதனால அடிக்கணுமா? எதனால? அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். எதனால அடிக்கணும்? ஏன் பெரம்பல் அடிக்கணும்? ஏன் பெரம்பல் அடிக்கணும்? பிள்ளை தப்பு பண்ண உடனே நான் கையால் அடித்தேன்னு வைங்களேன், எங்கனையா டப்புன்னு மர்மம் விழுந்துடும். புரட்டிலே இல்லையா அடித்தோம்னா சரி, அப்படி சுருண்டு கீழே வந்து பிள்ளை சாகுறது கூட சான்ஸ் இருக்குது. அப்படி நினச்ச மாதிரி பிள்ளைய அடிச்சிடுவோம். நான் இப்படி ஓங்கிட்டு இருக்கவேன், டப்புன்னு காலில் ஏற்றிடுவேன். அப்படி ஒரு குணம் உள்ள ஆள்னா. ஆனால் நான் போய் கம்பை தேடணுன்னு வைங்களேன், அப்போ என்ன செஞ்சிடும்? என்னுடைய கோவம் தணிஞ்சிரும். புரியுதா உங்களுக்கு? அதனால தான் கம்பை தேடுறதுக்குள்ளே எங்கள் வீட்லலாம் எங்கள் பிரைட்டை என் கரன்சியெல்லாம் வளர்க்குற காலத்தில் இப்போ என் பேத்திக்கு ஒரு கம்பு இருக்கும். அந்த கம்பை மேலே தூக்கி வச்சுருப்போம். கம்பை எடுக்கவா அப்படின்னு கேட்ட உடனே அந்த சின்ன பிள்ளைய பயப்படும். அல்லேலூயா. அப்போ கம்பு எடுக்கிறது நல்லதா கெட்டதா? என்ன பீட்டர்னு இருக்கீங்களா? ஒரு முறை மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பிரைட்டனை ஒரு நிமிடம் நீங்கள் கண்டிக்கும் போது நான் சத்தம் போட்டேன், மன்னிச்சுக்கிறேங்க. ஓகே, வெரி குட். அப்போ பீட்டர்னா எப்படி கூப்பிட்டு ஒரு அடி அடிச்சா கண்டிச்சிடுவாங்க. அல்லேலூயா. அதான் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் என்னை கொட்டுறது மாதிரி என் தலையில் எண்ணெய் வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. அல்லேலூயா. அப்போ பிள்ளைகளை தண்டிக்கிறது எதுக்கு தானே ஒழிய, பிள்ளைகளை உருவாக்குறதுக்கு தானே ஒழிய அவங்கள அடித்து பனிஷ் பண்ணுறதுக்கு இல்லை. அல்லேலூயா. சிலையில் எதில் செய்வாங்க? பாறையில், பெரிய பாறையில் உடைச்சி செய்வாங்க. அதை எப்படி தான் உடைப்பாங்க? சுத்தியலை வச்சு உளியை வச்சு உடைப்பாங்க. எத்தனை முறை சுத்தியலை வச்சு அதை அடிப்பாங்க, எத்தனை முறை உளியை வச்சு உடைப்பாங்க, எத்தனை முறை அம்மிக்குள் கொத்துறதை பார்த்துருக்கீங்களா? இப்போ எல்லாம் இல்லாமல் போச்சு. ஒரு சின்ன உளியை வச்சு இப்படி கொதிக்கிட்டே அடித்து 100-150 ஓட்ட ஓடுவாங்க கல்லில். அப்போ தான் அம்மியில் அரைக்க முடியும் மசாலையை. இதே போல் ஒரு சிற்பி அந்த சிலையை உருவாக்குறதுக்கு எத்தனை முறை சுத்தியில் உளியை வச்சு அதை அடிக்கிறான். அல்லேலூயா. இதே போல தான் நம்மளுடைய பேரண்ட்ஸ், நம்மளுடைய டீச்சர்ஸ், நம்ம ரிலேட்டிவ், நம்ம சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லாரும் நம்மளை என்ன செய்கிறாங்க? அடிக்கிறாங்க. ஓகேயா? அடிக்கிறாங்களா இல்லையா? அடிக்கலை. நீங்கள்லாம் யார்? புத்தி உள்ள பிள்ளைங்க. உங்களை அடித்து திருத்த வேண்டிய அவசியம் இல்லை. அமெரிக்காலெலாம் உங்கள் வயசு பிள்ளைகளை யாரும் அடிக்க முடியாது. அது சட்டம். பெத்த அப்பாவே அடித்தாலும் பிடிச்சி தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால தான் அந்த கலாச்சாரம் இன்றைக்கி துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிட்டு இருக்காங்க மாற்றி. ஆனால் நம்ம இந்தியாவில் அப்படி கிடையாது. கண்டித்து வளர்க்கலாம். அல்லேலூயா. இன்றைக்கி ஸ்கூல்லாம் சிரமப்படுது ஸ்டூடெண்ட்ஸை வளைக்க. ஏன் தெரியுமா? அடிக்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க. அல்லேலூயா. மனசார என்னை எங்கள் அம்மா அப்பா என்னுடைய சண்டே கிளாஸ் அடிக்கிற மாதிரி பேச நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்க, கண்ணை மூடி தூக்குங்க. யாரும் ரெடியா இல்லையா? என்னை அடித்தாலும் பரவாயில்ல, நான் அதை வாங்கிக்கிறேன். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ நம்மளை ஒழுக்கப்படுத்துறதுக்கு தான் அடிஸ்கேல் இருக்க ஒழிய நம்மளை அளக்கிறதுக்கு அடிஸ்கேல் கிடையாது. நம்மளை அளந்து வாங்கிறதுக்கு அடிஸ்கேல் யாராவது எனக்கு அளந்து பார்த்துருக்கல எவ்வளோ வளர்ந்துருக்கோம்னு? கிடையாது. அடிக்கிறதுக்கு தான். சரியா? இல்லைவிட்டா நம்மளை அளக்கிறதுக்கு, நம்மளுடைய குணங்களை அளக்கிறதுக்கு. அல்லேலூயா. இன்னொன்று காட்டிருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கடினமான பாடம் தான்.
அதை காட்டி தான் ஆகணும். அல்லேலூயா. இது என்னன்னு தெரியுமா? இது என்னன்னு தெரியுமா? வெரி குட். கொத்தனார் வச்சிருக்குது. இதுக்கு பேர் தூக்குநூல். என்னது? தூக்குநூல். ஆமாம், செருபாபேலுடைய கையில் உள்ள தூக்குநூலை தேவன் சந்தோஷமாய் பார்க்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. இது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால், சரி, இது ஒரு விதமான ஸ்கேல் தான். இந்த ஸ்கேல் என்ன செய்யும்னா, இந்த கீழே உள்ள பாட்டம் தெரியாது, இந்த பாட்டத்தை காட்டணும்னா சரி கரெக்டாக காட்டும். கொஞ்சம் பேர் தான் தெரியும், பாருங்க. சரியா இருக்கா? சரியா இருக்கா அளவு? இந்த மேமட்டமும் இந்த குண்டும் சரியா இருக்கும். இப்படி வச்சு தான் உயரமான செவுரை கொத்தனார் கட்டுவார். அவருக்கு இதுதான் ஸ்கேலு. இந்த ஸ்கேல் வந்து எந்த டைப்லையும் நகட்டி பார்த்துக்கலாம். ஈஸியான ஸ்கேல். இது மாதிரி ஒரு ஸ்கேல் செருபாபேல்னு ஒரு கையில் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க, வேதம் சொல்லுது. அது தேவனுடைய ஆலயத்தை அவர் கட்டினார். எதை கட்டினார்? தேவனுடைய ஆலயத்தை கட்டினார். அவர் அந்த செவுத்தை விட்டு நீட்டிக்கிட்டு இருக்க கலையெல்லாம் உடச்சிருவார். கரெக்டாக பக்குவமாக முறையாக தேவனுடைய ஆலயம் கட்டப்படணும். அதுக்காண்டி தான் செருபாபேல்னு சொல்கிறவர் ஒழுங்காக நீதியாக அந்த வேலையை செஞ்சாராம். யார் தப்பு பண்ணாலும் நீ பண்ணுறது தப்பு, இப்படி செய்யக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கண்டிப்பாக அவர் அந்த தேவாலயத்தை கட்டினது மாதிரி சொல்லப்படுது. அல்லேலூயா. அப்போ நம்ம சபையிலையும் சரி, ஸ்கூல்லையும் சரி, வீட்லேயும் சரி, யாராவது நம்மளை கண்டித்து நம்மளை உணர்த்துவாங்கன்னா நம்ம ஏனோ தானோன்னு அதை கேட்காதபடிக்கு நம்ம அதை ஸ்ட்ரிக்டாக கேட்டு மனசுக்குள்ளே பதிச்சு, இல்லை ஆண்டவரே என்னை நீங்கள் திருத்துறீங்க. அதான் பவுல் சொல்லுவார், என் தலையில் கொட்டி என்னை திருத்துறீங்க. அல்லேலூயா. நீங்கள் அவனுக்கு புத்தி சொல்லுங்கள் அப்படின்னு வேதம் சொல்லும். அல்லேலூயா. அப்போ இனிமேல் உங்களுக்கு இந்த அடிஸ்கேலை பார்க்கும்போதெல்லாம் என்ன ஞாபகம் வரும்? ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு அடித்து சொல்லி கொடுக்குறாரு. அல்லேலூயா. சொல்லுங்கள், இன்னைக்கு என் ஆண்டவர் அடித்து சொல்லி கொடுக்குறாரு. நான் ஆண்டவருக்கு புறம்பா போக மாட்டேன், ஆண்டவருக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக நிற்பேன், ஏதோ இப்படிலாம் வளைஞ்சலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறத சொல்லி கொடுக்குறாரு. கண்களை மூடுவோமா? பிதாவே, இயேசுவே, ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். அப்பா, பிள்ளையை பிரம்பினால் அடி, அவன் சாகான்னு சொன்னீங்க ஆண்டவரே. அப்பா, நீங்கள் அடித்து சாகிறதுக்கு சொல்லிக் கொடுக்கல, அடித்து பனிஷ்மெண்ட் சொல்லிக் கொடுக்கல ஆண்டவரே. பிள்ளையாண்டான நடத்த வேண்டிய வழியில் நடத்து, அதை முதிர் வயதிலும் விடாது இருப்பான்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க. அப்பா, நீங்கள் சண்டே கிளாஸ் டீச்சர் மூலமாகவும், அப்பா எங்கள் குடும்பத்தில் எங்கள் உறுப்பினர்கள் மூலமாகவும், சபையில் உள்ளவங்க மூலமாகவும் எங்களை நீங்கள் கண்டித்து உணர்த்தி புத்தி சொல்லும்போது அதை ஏனோன்னு அல்ல தட்டாதபடிக்கு முறையாக கேட்டுக்கொண்டு அவங்களுக்காக நாங்கள் வாழ்கிற வைராக்கியமும் பலனும் உண்டாகும்படியா, உமக்காக வாழ்கிற வைராக்கியமும் பலனும் உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எங்களுக்கு அப்பா ஒயிட்னரை பற்றி சொல்லிக் கொடுத்தீங்க, ரப்பரை பற்றி சொல்லிக் கொடுத்தீங்க, நீ ஸ்கேலை பற்றி சொல்லிக் கொடுக்குறீங்கப்பா. நாங்கள் ஒழுங்கானவங்கள நேரம் இருக்கமா அப்படின்னு சொல்கிறத பார்க்க எங்களுக்கு அந்த அடிஸ்கேலை கொடுத்துருக்கீங்க. உண்மை பார்க்கும்படியா, எப்பொழுதுமே நாங்கள் உச்சத்தை பார்க்கும்படியா, அந்த ஸ்கேல் எப்படி நேராக நிற்குமோ அதே போல் உமக்கு நேராக நின்று உங்கள்கிட்ட உங்களிடத்தில் ஜெபித்து பிரகாசமடைய எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். உங்களை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசமடைந்தார்கள் சொன்ன வார்த்தையின்படியா பிள்ளைகள் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய விருட்ச பிரகாசத்தை போல பிரகாசிக்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த நாளில் அப்பா, பிள்ளைங்க எதையும் முரண்பாடாக சிந்திக்காதபடிக்கு முறையாக சிந்திக்க நீங்கள் கற்றுக் கொடுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்குற ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன்.